ஹாய், தரம் ட்ரெடிஷ்னல் ஹோம்மேட் மசாலா. இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீட்டுக்காக செய்கிறது தான், உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக நார்த்தங்காவும் கொழிஞ்சிக்காவும் இருக்குது. கொழிஞ்சி பழம் அப்படின்றது கொஞ்சம் வந்து தோல் வந்து ரஃப்பாக இருக்குங்க. அதே நார்த்தங்காய் பார்த்திங்க அப்படின்னா தோல் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், சின்ன சைஸும் இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும். அது வந்து கெடா நார்த்தங்காய் அப்படின்ற மாதிரி எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. அந்த சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவுமே ஊறுகாய் போடுறது. இந்த கொழிஞ்சிக்காயிலையும் ஊறுகாய் போடலாம். ஏன்னா கொழிஞ்சி பழன்றது நம்ம எலும்பிச்சம்பழத்தோட ஃபஸ்ட்டு வெர்ஷனே அதுதான் எலும்பிச்சம்பழத்துக்கு முன்னாடி வந்தது தான் கொழிஞ்சி பழம். அதுக்கப்புறம் தான் எலும்பிச்சம்பழம் அதெல்லாம் வந்தது. அதனால் நான் இது ரெண்டும் எனக்கு கிடச்சிது. அதனால் ரெண்டுமே கலந்து தான் நான் போட்டிருக்கேன். நார்த்தங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், இந்த சின்ன சின்ன நார்த்தங்காய். அதே வந்து கொழிஞ்சிக்காய் வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொரன்னு தோல் இருக்கும். இதுதான் வந்துட்டு இது ரெண்டும் கலந்து அரிஞ்சு அதை வந்து கொட்டை இல்லாமல் அரிஞ்சிருக்கணுங்க. கொட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப கசக்கும். அதனால் கொட்டை இல்லாமல் அரிஞ்சு எடுத்து ஒரு 3 நாள் உப்பு நிறையா போட்டு ஒவ்வொரு நாளும் குலுக்கி விடணும். அப்படியே வைக்கக்கூடாது. நல்லா குலுக்கி விட்டு 3 நாள் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour மட்டும் 1 hour மட்டும் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அது நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 2 years வரையிலும் கூட நான் வச்சுருந்துருக்கேன். சூப்பராக இருக்குங்க. எந்த இதுவுமே வராது, பூச்சி எதுவுமே வராது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் அதை மட்டும் போட்டு நல்லா கிளறியிருக்கேன். அதுதான் இப்போ பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு 20 grams அந்த அளவுக்கு வந்து வெந்தயம் மட்டும் எடுத்து நல்லா வானலியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அது, சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து ஃபுல்லாக கடுகு மட்டும் போட்டு இது பண்ண போகிறோம். அதை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு எங்கள் லேண்டில் வந்த நல்லெண்ணெயை ஊற்றுறோங்க. எனக்கு இந்த அளவு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இது நல்லா காஞ்ச பிறகு தான் இந்த பொடி போடணும். இது என்ன பொடின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, வெந்தய பொடி. இது வந்து நல்லா காஞ்சோன்னே கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நிறுத்திட்டு வெந்தய பொடியும் இந்த அதுக்கப்புறம் வெந்தயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ண பிறகு பெருங்காயமும் அந்த சூட்லேயே போடணும். இதுதான் இதோட ப்ராசஸ். இதில் வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை, சரிங்களா? இது மட்டும் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் நான் செஞ்சிட்ருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். இங்கே பாருங்கள், நல்ல தரமான எண்ணெய் நல்லா பொங்கி வருது. இது கடுகு வெடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா? இந்த மாதிரி நல்லா கடுகு வெடிக்கணும். வெடித்த பிறகு தான் நம்ம அடுப்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெந்தய பொடியும் பெருங்காயமும் போட்டு நிறுத்தி வச்சிடணும். அது நல்லா ஆறணும். எண்ணெய் வந்து நல்லா ஆறின பிறகு நீங்கள் மறுபடியும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம், சரிங்களா? ஆறாமல் ஊற்றிடாதீங்க. ஆறின பிறகு ஊற்றினா பெஸ்ட்டு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வெந்தயத்தூள் போட்டோம்னா போதும். அந்த கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லாட்டி கசக்கணும். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது, கசக்கும். பார்த்திங்கன்னா பொங்கி வருது. இது பொங்கி வரப்பையே நிறுத்திட்டு பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரம் ட்ரெடிஷ்னலோட பெருங்காயம். இது என்னென்னா மில்லட்ஸ் பெருங்காயம். இது வந்து மைதா மாவு கலக்காத நம்ம தரமான முறையில் வீட்டிலையே பண்ணுறது தாங்க. இது ஹோம்மேடாக பண்ணி தான் நம்ம இது பண்ணுறாங்க. அந்த பெருங்காயம் தான் மில்லட்ஸ் கலந்தது. இது வந்து இந்த இது கலந்ததில்லை. ஃபைனலாக நான் இங்கே இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த எண்ணெய் எல்லாமே எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுதான் ஃபைனல். இது இன்னும் ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.